ஹாய், வெல்கம் டு Samaithu. இன்னைக்கு நம்ம பேக்கரி ஸ்டைலில் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு நமக்கு ஓவன் எதுவும் தேவையில்லை, நார்மல் கடாயிலே செய்யலாம். என்ன பொருட்கள்: 1 கப் மைதா, 1/2 கப் தயிர், 1/2 கப் சர்க்கரை, 1/4 கப் ஆயில், வீட்டில் யூஸ் பண்ணுற ரீஃபைண்ட் ஆயில், 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், இது ஆப்ஷனல் தான், வேணும் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர். நான் மணல் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் மணலுக்கு பதிலாக சால்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். நான் 1/2 hour மீடியம் ஸ்பீடில் வச்சு ஹீட் பண்ணுறேன். நம்ம இதுக்குள்ளே இது செஞ்சிடலாம். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க தயிர் சேர்த்திக்கலாம். தயிரோட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா கரையட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம பேக்கிங் பவுடர் சேர்த்திக்கலாம். வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னம்னா வீட்டில் யூஸ் பண்ணுற சமையல் சோடாவே கொஞ்சம் அதிகமாக, இப்போ நான் 1/4 டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன்னா நீங்கள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்பவும் சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் தான் ஆயில் சேர்த்தணும், இல்லைன்னா சுகர் கரையாது. இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மைதா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது நம்ம கேக் பாத்திரத்தில் செய்யல, நம்ம நார்மலான ஒரு சில்வர் பாத்திரத்தில் தான் செய்கிறோம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்குங்க. எல்லா பக்கம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. இது மேலே நான் மைதா மாவு தூவி விடுறேன். இது எதுக்குன்னா கேக் பாத்திரத்தில் ஒட்டாமல் வர்றதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம். இந்த மாதிரி மைதா மாவு மேலே தூவி விட்டுட்டு பாத்திரத்தை நல்லா எல்லா பக்கமும் இந்த மாதிரி தட்டி விட்டிங்கன்னா அந்த மைதா மாவு எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆயிரும். இந்த மாதிரி எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மிக்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோம். எல்லா பக்கமும் நல்லா தட்டி விடுங்க ஈவனாக, அப்போதான் ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகும். இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ கடாயில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கோம். 1/2 hour நான் மீடியம் ஸ்பீடில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி எதுன்னு வச்சுக்கோங்க. இதில் பாத்திரம் நிற்காது, அதனால் நான் மறுபடியும் இது வச்சுருக்கேன். இது மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பொருளை சேர்த்து மூடி வச்சுருங்க. 20 to 30 நிமிஷம் மறுபடியும் மீடியம் ஸ்பீடில் வேகட்டும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். நல்லா அழகாக வெந்து வந்திருக்கு. நம்ம ஒரு ஸ்பூனோட பேக் சைடு வச்சு உள்ளே விட்டு பாருங்கள், வெந்துருச்சான்னு பாருங்கள். எதுலேயுமே மாவு ஒட்டலை. இது தயாராகிடுச்சு. இன்கேஸ் மாவு ஒட்டுதுன்னா ஒரு 10 நிமிஷம் இன்னும் பேக் பண்ணுங்கள், மறுபடியும் வேக வைங்க. இது நல்லா ஆறிடுச்சு. இது நம்ம தட்டில் மாற்றிக்கலாம். இது ரொம்ப ஸ்மூத்தாக அழகாக வந்திருக்கு, இவ்வளோ சாஃப்டாக இருக்குது, நல்லா ஸ்பான்ஜியாக இருக்குது. சுவையான பேக்கரி ஸ்டைல் கேக் தயார். நன்றி. மேலும் சமைத்து மகிழ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.